வீட்டு ஹாலில் அனைவரும் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். அப்புறம் சிந்த், எப்படி இருந்துச்சு அப்ராட் எல்லாம் என்று கேட்டார் வருண். அதனை கேட்டவர், அங்க என்ன, எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. ஆனா என்ன, நம்ம ஏரியாவை மட்டும்தான் நான் மிஸ் பண்ணேன் என்று கூறினார். அதனை கேட்ட ராஜ்மின் அம்மா, ஊரை மட்டும்தான் மிஸ் பண்ணினியா இல்லனா என்று கிண்டலாக கேட்டார். அதனை கேட்டு வெட்கப்பட்டவர் குனிந்து கொண்டே சிரித்துக் கொண்டிருந்தார். அதனை பார்த்தும் சிரித்துக் கொண்டு இருந்தான். அதற்கு வருண், இதுக்கு இப்படி வெட்கப்பட்ட எப்படி, உனக்கு இன்னொரு ஹாப்பியான நியூஸ் இருக்கு என்று கூறினார். அதனை கேட்டவள் என்ன என்று சந்தேகமாக அவரை பார்த்தார். வருண், போதும், நான் இனிமே சொல்லிக்கிறேன் என்று கூறிய ஹரி, அது வேற ஒண்ணும் இல்ல சிந்த், நீ தானே ரொம்ப மிஸ் பண்ற பார்த்த, அதனாலதான் உங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு நாங்க பிளான் போட்டிருக்கோம் என்று கூறினார். அதனை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியானவள் அதே சந்தோஷத்துடன் பாத் முகத்தை பார்த்தாள். அங்கு பாத் அவளை பார்த்தபடி சிரித்துக் கொண்டிருந்தான். உண்மைதான் சிந்த், உனக்கு சந்தேகமே வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்பவே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும் என்று கூறினார் சிந்துவின் அம்மா. அதனை கேட்டவளுக்கு சந்தோஷத்தில் வாயிலிருந்து வார்த்தையே வரவில்லை. திக்கியவாறு பேசிக் கொண்டிருந்தவள், எனக்கு 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 என்ன என்று அவளது வார்த்தை தடுமாறியது. அதனை பார்த்த ராஜ்மின் அம்மா, ஓகே ஓகே சிந்த், பொறுமை, மூச்சு நல்லா இழுத்து விடு. உனக்கான சந்தோஷம் எங்களுக்கு புரியுது. சோ உன்னோட சந்தோஷமே எங்களுக்கு பதில தந்துடுச்சு. நீ பதில் சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல என்று கூறினார். அதனை கேட்டவளுக்கு சிரிப்பு மட்டுமே வந்தது. இன்னும் 2 நாள்ல உங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் என்று கூறினார் ஹரி. 2 நாள்ல எப்படி என்று கேட்டா சிந்த். அதற்கு வருண், சோ என்கேஜ்மெண்ட்கான எல்லா வேலையும் பார்த்தாச்சு, நீ வரதுக்காக தான் வெயிட்டிங் என்று கூறினார். அதனை கேட்டவர் சிரித்தபடியே பாத்தை பார்த்தார். அதனை பார்த்த பாத் சிரித்தபடியே அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு அவளை பார்ப்பது மட்டும்தான் அங்கு வேலையாக இருந்தது. ஆம் பாத், நாளைக்கு நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போறோம் என்று கூறிய வருண் ஹரியை பார்த்து, நாளைக்கு நாங்க கோவில்ல போய் பூஜை முடிச்சுட்டு வரோம். ஏதாவது தோசை இருந்தாலும் கழிஞ்சிடும், அதுக்கப்புறம் நம்ம என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் என்று கூறினார். ஆமா, அதுவும் சரிதான். அப்ப நாளைக்கு நீங்க 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க என்று கூறினார் ஹரி. அதனை கேட்ட ராஜ், நானும் போனா போகட்டும் பார்த்தா இவங்க என்ன அவங்க இஷ்டப்படி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இதை நான் விட மாட்டேன். சிந்து எனக்கு மட்டும்தான் என்று மனதுக்குள்ளே நினைத்து கொண்டான். இரவு. யாருக்கு டயல் செய்த ராஜ். ஹலோ, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. வாட்ஸ்அப்ல நான் உனக்கு ஒரு போட்டோ சென்ட் பண்றேன். அதுல இருக்கிறவே இனிமே இந்த உலகத்துல இருக்க கூடாது. நீ என்ன பண்ணுவியோ அதை நாளைக்கே பண்ணி முடிச்சிடணும். நாளைக்கு தாண்டி ஒரு செகண்ட் கூட ஆகக்கூடாது. அப்படியே அடுத்த செகண்ட் ஆச்சுன்னா அந்த செகண்ட்ல இருந்து நீ இந்த உலகத்துல இருக்க மாட்ட என்று வில்லத்தனமாக கூறினான். அதனை கேட்டு மறுமுனையில் இருப்பவன், ஓகே பாஸ், கண்டிப்பா நீங்க போட்டோ மட்டும் சென்ட் பண்ணுங்க. இன்னைக்குதான் அவன் இந்த உலகத்துல இருக்கிற கடைசி நாளா இருக்கும் என்று கூறினான். அதனை கேட்ட ராஜ், சொல்லாத, சீக்கிரமா செய் என்று கூறியவன் போனை கட் செய்தான். சிந்து எனக்கு மட்டும்தான், அவளை வேற யாருக்கும் என்னால கொடுக்க முடியாது. அது நீயா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி என்று கூறியவன் பாத்மின் போட்டோவை வாட்ஸ்அப்பில் யாருக்கும் அனுப்பிவிட்டான்.